வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் நியூஸ் 18 சேனலுக்குன்னு நினைக்கிறேன், ஆமா அவங்களுக்கு தான் ஒரு இன்டர்வியூ மாதிரி குவெஸ்டின் ஆன்சர் செஷன். அதுல ஒரு கேள்வி வந்தது. அதாவது உங்களை எல்லாரும் தலைவர், அப்புறமா முதலமைச்சர், அப்புறம் இப்போ அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்களே, அத பத்தின உங்க கருத்து? கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க, முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க, ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தார்னா, கட்சியில நான் தலைவனா இருக்கிறதுனால தலைவர் கட்சிக்கு, தமிழகத்தின் முதல்வரா இருக்கிறதுனால முதலமைச்சர். ஆனா இன்றைய இளைய தலைமுறை என்ன அப்பான்னு பாவிக்கிறாங்க, அதனால அப்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு அது நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே சமயத்துல பொறுப்பு அதிகமாகுது. ஏன்னா அந்த ஸ்தானத்துல இருந்தா பொறுப்பு ரொம்பவே ஜாஸ்தி. அதனால எனக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. அந்த ஸ்தானத்துல இருந்துகிட்டு, எது அப்பா ஸ்தானத்துல இருந்துகிட்டு தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு அப்படின்லாம் சொன்னாரு. இப்ப கண்டினியூஸா நம்ம பாக்குற இந்த கொலைகள் இருக்கு இல்லையா, அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற பெண்கள், கஸ்டோடியல் டெத்து, இதுக்கு ஆளாகிற ஆண்கள் நிறைய. நான் இப்போ சமீபத்துல என்னுடைய ஒரு 2-3 வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா இத பத்தி நான் ரொம்ப தெளிவா பேசியிருக்கேன். இப்போ இந்த பெண்கள், இந்த ஆண்களுக்கெல்லாம் ஐயா முதலமைச்சர் தானே அந்த அப்பா ஸ்தானத்துல இருக்காரு. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, இது நான் சொல்லல, அவர் தான் சொல்லியிருக்காரு. இளைஞர்களுக்கெல்லாம் நான் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும், அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. அப்ப எங்க போச்சு அந்த பொறுப்பு இப்போ? ஏன்னா இப்போ சமீபத்துல ஒன் மோர் ரேப் அண்ட் மர்டர், தூத்துக்குடி விளாத்திக்குளம், அங்க +2 மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்டு அவளுடைய உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த துண்டு துண்டா வெட்டப்பட்ட அந்த உடலை போலீஸ் when they wanted to secure it, அங்க இருக்கிற லோக்கல்ஸ் மறியல் பண்ணி அலோவ் பண்ணல. பெரிய போராட்டமே நடந்திருக்கு. ஏன் நடந்திருக்கு போராட்டம்? ஏன்னா தமிழகத்துல சட்ட ஒழுங்குங்கிறது இல்லை அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்பெஷலி தமிழக பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை. இத நான் இன்னைக்கு நேத்திக்கு சொல்லல, கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்ல இந்த கிரைம் எல்லாம் அதிகமாயிட்டு தான் வருதே தவிர்த்து யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா நீங்க பாருங்க, 2 வயசு பொண்ணு, 7 வயசு பொண்ணு, இப்போ இந்த +2 மாணவி, அப்புறம் அந்த 70 வயசு மூதாட்டி, அந்த லிஸ்ட் கோஸ் ஆன். கண்டினியூஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர். இன்ஃபேக்ட் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல டேட் வாரியா போட்டிருந்தேன், எங்க எப்போ எந்த கொலை நடந்துச்சுன்னு. இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை, கொலை, இந்த ஆத்திரம், இந்த வன்மம், இந்த கோபம் எங்கேந்து வருது? Definitely you have to look at the root cause. ஏன்னா தமிழ்நாட்டுல அவ்வளோ கஞ்சா, அவ்வளோ illicit liquor, அவ்வளோ ஈஸிலி அவைலபிள். அப்ப அந்த போதையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இதத்தான் பண்ணுவாங்க. this is not rocket science. ஆனா நான் இன்றைய இளைய தலைமுறைக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாண்புமிகு முதலமைச்சர் இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணிருக்காரு? ஏன்னா மறுபடியும் நான் கேட்கிறேன், ஏன் அவரை கேட்கிறேன்? ஏன்னா law and order comes directly under the chief minister's purview தானே. இது ஸ்டேட் சப்ஜெக்ட். இதுக்கு பாரத பிரதமரை குத்தம் கண்டுபிடிக்க முடியாது. ஈரான் வாருக்கு அவர் இஸ்ரேலுக்கு போனதுதான் காரணம், இந்த மாதிரிலாம் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்களே. இப்போ ஒரு டூல் கிட் ஒன்று டெவலப் ஆகி பல ஃபேக் நரேட்டிவ்ஸ், இன்க்ளூடிங் எல்பிஜி அண்ட் கேஸ் சிலிண்டர் பத்தின தப்பான இன்ஃபர்மேஷன், எப்படிலாம் ஃபேக் நரேட்டிவ் சுத்திக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இதை பத்தி அப்படி சொல்ல முடியாது. சீஃப் மினிஸ்டருடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு லா அண்ட் ஆர்டர். அப்போ என்ன அப்பான்னு இந்த இளைஞர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லும் அந்த மாண்புமிகு முதலமைச்சர் இதுக்கு என்ன பண்ணிருக்காரு? அந்த கேள்வி வரதானே செய்யும். ஏன்னா இது திஸ் இஸ் பிகமிங் ஸ்கேரி. அதாவது எந்த அளவுக்கு ஸ்கேரினா, உங்ககிட்டயே கம்ப்ளீட்டா நீங்க தான் எல்லாம் அப்படின்னு அடைக்கலம் கேட்டு தஞ்சம் புகுந்த திரு கமலஹாசன் ஐயா அவர்களே, இல்ல இது கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருக்கு, ஒரு மாநிலத்துல சட்ட ஒழுங்கு நல்லா இருந்தாதான் எல்லாமே செழிப்பா இருக்கும்னு ட்வீட் போட்டிருக்காரு. அப்கோர்ஸ் அவர் உங்களை பிளேம் பண்ணி போடல, ஆனா அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த ட்வீட்டை போட்டாரு. இந்த அளவுக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, டு திஸ் எக்ஸ்ட்ரீம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிய வருது இது ரொம்ப ரொம்ப சிவியர் சீரியஸ் ப்ராப்ளம். அண்ட் திருப்பி இதுக்கு காரணமா இருந்த ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டோம்,
அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா மறுபடியும் சொல்றது, அண்ணா பல்கலைக்கழகம் அந்த டைம்லயும் அதோட சேர்ந்து பல பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருந்தது. நான் இப்ப ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். அதாவது பாக்சோ ஆண்டு வாரியாக பாக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டுல மட்டும், ஓகே, ஐ அம் ரீடிங் ஒன்லி தமிழ்நாடு. 2021 4465 வழக்குகள், 2022 4968 வழக்குகள். ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 4581 வழக்குகள், கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. அப்படியே 4000 didn't become 2000. ஆனா 2024 6969 6969 வழக்குகள். இதுல ரேப் அண்டர் பாக்சோ இது மட்டுமே 5319, 5319. மற்ற பாக்சோ அஃபென்சஸ் 1650, 1650. சோ மொத்தமா நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா 2021 2024 வரைக்கும் அப்ராக்சிமேட்டா ஒரு 20,000 பாக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. இதுதான் திராவிட மாடலின் மாபெரும் சாதனையா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன்னா ஒரு மாநிலத்துல கிரைம் ரேட் குறைய தான் யூ கேன் ஹேவ் சம் ஸ்டெபிலிட்டி. எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் அப்பதான் டெவலப் ஆகும் ஒரு ஸ்டேட்ல. ஏன்னா சட்ட ஒழுங்கு இப்படி இருக்கிற ஒரு மாநிலத்துல எங்க இந்த எக்கானமி டெவலப் ஆகும்? யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? என்ன நடக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. சிம்பிள். இது எதுவுமே நான் ஒன்றும் பெரிய எக்கானமிஸ்ட் கிடையாது. It is basic. This is not rocket science. Once again, I'm telling you, this is not rocket science. So, இதோடைய impact, it is directly affecting the growth of the state, the productivity, economy, stability, எல்லாமே இல்லையே. இதானே இப்போ பிரச்சனை. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா ஹேஷ்டேகே கிரியேட் பண்ணிட்டாரு. Can she live in TN? இதுதான் ஹேஷ்டேக். இஸ் தமிழ்நாடு சேஃப் ஃபார் விமன்? அவர் கேட்கிற கேள்வி இதுதான். ஏன்னா கடந்த சில நாட்கள்லயே நடந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில 2 வயசு, நாமக்கல் மாவட்டத்துல 7 வயசு, கிருஷ்ணகிரியில திருப்பி 70 வயசு, அப்புறம் செங்கல்பட்டு அருகே ஒரு 14 வயசு, இப்ப தூத்துக்குடி கிட்ட 17 வயசு. என்னங்க இது? நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல கூட சொல்லியிருந்தேன், 7 இருந்து 70 வரை வேணா படம் எடுக்கலாம்னு. அதை நான் காமெடிக்கு சொல்லல. இட்ஸ் a very serious matter. இந்த அளவுக்கு பெண்களுக்கு சுத்தமா சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை. அப்போ எப்படி ஒரு மாநிலம் செழிப்பா இருக்கும்? எப்படி இதை நீங்க நம்பர் 1 மாநிலம்ங்கிறீங்க, தமிழ்நாட்டு அமைதி பூங்காங்கிறீங்க? என்ன திராவிடியன் மாடல்? நான் கேக்குறேன் அக்கா கனிமொழி, உங்களை தான் நான் கேக்குறேன். ஐ earnestly am asking you. நீங்க எல்லாத்துக்கும் கொடி பிடிப்பீங்களே, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா இமீடியட்டா ட்வீட் போடுவீங்களே, அது பிரைவேட் ஸ்கூல்ல நடந்தாதான் பண்ணுவீங்களா? அரசு பள்ளிகள்ல நடந்தா பண்ண மாட்டீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்க இந்த எல்பிஜி கேஸ் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு மனு எடுத்துக்கிட்டு போய் மத்திய அமைச்சர் அவரை போய் பார்த்து நீங்க அந்த மனுவை கொடுத்துட்டு வந்தீங்க. சூப்பர், கொடுத்துட்டு வந்தீங்க. நான் இல்லைன்னே சொல்ல. பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அலார்மிங் பயம்லாம் எதுவும் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஹோட்டல் விஷயத்துல என்ன நடந்திருக்கு, என்னெல்லாம் 7 மாசம் முன்னாடி நடந்தது, அதை எப்படி யார் எங்க கவர் அப் பண்ண பாக்குறாங்க, இது எல்லாமே தமிழக மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க டெல்லி வரைக்கும் போயிட்டு வரீங்களே, உங்க அண்ணன் வீடு பக்கத்துல தானங்க இருக்கு. அவர்கிட்ட போய் ஒரு மனு, ஆஸ் சீஃப் மினிஸ்டர் அவருக்கு ஒரு மனு கொடுத்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க நீங்க கேட்டா உங்க அண்ணன் மாட்டேன்னு சொல்ல மாட்டாருங்களே. அப்ப நீங்க அதை பண்ணலாங்களே. டெல்லிக்கு போறீங்க, பல வெளிநாடுகளுக்கு அரசாங்க தரப்பா போறீங்க, சூப்பர். உங்க அண்ணன் கிட்ட போய் இதை பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன செலக்டிவா தான் நீங்க இதை பத்தி போராடுவீங்களா இல்ல ட்வீட் போடுவீங்களா? எனக்கு தெரியல. இதனாலதான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். ஏன்னா நீங்க யூ ஆர் சப்போஸ் டு பி ஃபைட்டிங் ஃபார் விமென்ஸ் ரைட்ஸ். அதை தான் நீங்க எப்போதுமே சொல்றீங்க, பெண் உரிமைக்காக நான் எல்லாமே செய்வேன். அப்ப இது என்ன? பெண்களுக்கு இவ்வளோ ஒரு பாதகம், இவ்வளோ தப்பு, கொலை, துண்டு துண்டா வெட்டுறாங்க. என்ன? வாட் இஸ் ஆல் திஸ்? ஐ மீன், இந்த அளவுக்கு வயலன்ஸ் எப்படி தமிழ்நாட்டுல இவ்வளோ சீக்கிரம் பரவிச்சு? இந்த அளவுக்கு வயலன்ஸ் தமிழ்நாட்டுல இல்லீங்களே. ஜெயலலிதா ஆண்டுட்டு இருந்த போது இந்த மாதிரி வயலன்ஸ் இல்லீங்களே. நான் தப்பே நடக்கலன்னு சொல்லல. எல்லா மாநிலத்திலயும் லா அண்ட் ஆர்டர்ல பிரச்சனைகள் வரும். பட் அந்த அரசாங்கம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். 2021 இருந்து 2024 வரைக்கும் இப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாக்சோ கேசஸ். அப்போ என்னன்னு நம்ம சொல்றது? எதுக்குமே ஒரு விடிவு பிறக்கல, ஒரு விமோச்சனம் கிடைக்கல. வாட் வாஸ் த க்ளோஷர் டு தீஸ் கேசஸ்? அதெல்லாம் எதுவுமே தெரியல. அப்ப என்னதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல?
பயம் வரதானே செய்யும். Again I am telling you, as a woman I am afraid. எனக்கு இங்க இருக்க பயமா இருக்குன்னு நான் சொன்ன உடனே வந்துருவாங்க இந்த ட்விட்டர்ல இருக்கிற சில சொம்பு தூக்கிகள், அப்ப வெளியே போங்கன்னு. That's not the solution. இப்போ இந்தியாலயே உட்காந்துக்கிட்டு இந்தியாவை பத்தி தேவையே இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு சில பேர் இருக்காங்களே டிராயிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டு, அவங்களெல்லாம் வெளியே போன்னு யாரும் சொல்லலையே. ஆனா இது தேவை. பெண்களின் பாதுகாப்புங்கிறது ஒரு அடிப்படையான அத்தியாவசியமான தேவை தமிழ்நாட்டுல. அந்த தேவை இப்போ என்ன ஆயிருக்குன்னே தெரியல. அப்போ கேள்வி வரத்தான் செய்யும். As a woman I have every right, as a citizen of Tamil Nadu I have every right to ask. நான் என்ன கேட்கிறேன், I am only requesting, I am again imploring to the honorable chief minister, இதுக்கு ஏதாவது பண்ணுங்க. this just can't go on. ஆச்சு இன்னொரு 1.5 மாசம் தான் இருக்கு எலெக்ஷன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட முடியாது இல்லைங்களா? ஏன்னா this is a very serious matter. And இந்த மாதிரி விஷயங்களுக்கு போராட்டங்கள் நடக்க தான் செய்யும். அந்த போராட்டங்கள் பாஜக சார்பிலையும் நடத்த போறோம், அது எல்லாமே இருக்கு. தாவேக்காலையும் போராட்டங்கள் நடத்துறாங்க. நான் போராட்டத்தை குறை சொல்ல மாட்டேன், யார் வேணாலும் போராட்டம் நடத்தலாம். That is a right of every citizen in a democracy. எதுக்கு வேணாலும் போராட்டம் நடத்தலாம். ஏன் நான் பார்த்தேனே சமீபத்துல வெனிசுவேலா அதிபரை கைது செஞ்சதுக்கு கம்யூனிஸ்டுங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க சென்னையில. சோ நடக்கும், இது எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் நடக்கும். That is how a free democracy operates. போராட்டத்துல தாவேக்கால இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எதுக்கு தேவையில்லாம சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசுறாருன்னு எனக்கு I want to know. தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாத்தணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நீங்க போராட்டம் நடத்துறீங்கன்னா அந்த போராட்டத்துல இருக்கிற சப்ஜெக்ட பத்தி பேசுங்க. உங்க தலைவரை புகழ்ந்து புகழாரம் பாடி உங்களுக்கு பேசணும்னா தாராளமா பேசுங்க. ஆனா உலகமே அவரை தலைவர்னு கூப்பிடுது. ஹாப்பி பர்த்டே தலைவான்னு பாரத பிரதமரே ட்வீட் போடுறாரு. அவர் தான் தலைவர். உங்க கட்சிக்கு வேணா திரு விஜய் தலைவரா இருக்கலாம், எங்களெல்லாம் தலைவர்னா அவர் தான். அவரை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க யார் அவரை பத்தி பேசுறதுக்கு? அவரு பயந்துட்டாரா, அதனால அரசியலுக்குள்ள வரலையா? திமுக குடும்பம் அவரை மிரட்டிடுச்சா? ஏன் நீங்க போய் பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? நான் ரசிகை பிளஸ் ஃபேமிலி மெம்பர், அதனால தைரியமா சொல்றேன். இன்ஃபேக்ட் நீங்கெல்லாம் இத பத்தி வாயே திறக்க கூடாது. ஏன்னா உங்க தலைவரோட குடும்ப பிரச்சனை சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு, அத பத்தி பேச தெரியலையா. ஆனா தேவையில்லாம திரு ரஜினிகாந்த் அவர்கள் பயந்தாரு, அதனால அரசியலுக்கு வரல. ஆனா எங்க தலைவர் அப்படி இல்ல, திமுகவை எதிர்த்து போராடுறாரு. என்ன பேச்சு இதெல்லாம்? பேசுங்களேன். மக்கள் நீதி மையம் தலைவரை பத்தி முடிஞ்சா டார்ச் எல்லாம் விட்டு எரிஞ்சாரு. இந்த குடும்பத்தை பத்தி அவ்வளோ அவதூறு பேசியிருக்காரு அவரு. இன்னைக்கு அவங்களோடய சேர்ந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அவரும் தான் இதோ இப்போ ரஜினிகாந்த் சார் வச்சு படம் எடுக்கிறாரு. அவங்க 2 பேரும் தான் அந்த ரெட் ஜெயண்ட் படத்துல நடிக்க போறாங்க. சோ பேசுவீங்களா? பேச முடியுமா? அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்கல்ல. நான் கேக்குறேன், குருவிங்கிற படம் யாருக்காக எடுத்தீங்க? நீங்கல்ல, உங்க தலைவர். யாருக்காக எடுத்தீங்க? பீஸ்ட் யார் எடுத்த படம்? சன் பிக்சர்ஸ் எடுத்த படம் 2022. அந்த டைம்ல உங்க தலைவருக்கு தெரியலீங்களா தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு? சட்ட ஒழுங்க பத்தியோ இல்ல எல்லா பிரச்சனைய பத்தியும். சோ அப்ப அவர் வெறும் நடிகர், அதனால சன் பிக்சர்ஸ்க்கு நடிக்கிறாரு. இப்போ அரசியலுக்குள்ள வந்ததுனால திமுக எதிர்க்கிறாரு. அதே லாஜிக் தான். சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரு, வரணும்னு நினைச்சாரு, பல காரணங்கள்னால வர முடியல. இன்னைக்கு இஸ் ஜஸ்ட் அன் ஆக்டர். ஜஸ்ட் அன் ஆக்டர்னா உடனே நான் அவரை கொச்சப்படுத்தி சொல்லல. அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. he is neutral as far as politics is concerned. அதனால அவர் போய் சன் பிக்சர்ஸ்ல நடிப்பாரு, ரெட் ஜாயிண்ட்ல நடிப்பாரு, தேவைப்பட்டா அவரோட சொந்த ப்ரொடக்ஷன்ல கூட நடிப்பாரு, என்ன வேணாலும் செய்வார். அதை கேட்க நீங்க யாரு? உங்களுக்கு எதுக்கு இந்த பேச்சு? எதோட கம்பேர் பண்ண பாக்குறீங்க? தான் ஒரு தடவை பங்க பட்டுட்டீங்கல்ல கழுகு காக்கான்ட்டு, திருப்பி எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? இல்ல சீரியஸா கேட்கிறேன், உங்க குடும்பத்திலே உங்களை யாரும் மதிக்கலையாம். திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே, உங்களை தான் நான் சொல்றேன், உங்க குடும்பத்திலே உங்களை யாரும் மதிக்கலையா? அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸே கொடுத்துட்டாங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்தாங்களே, நான் கொடுக்கலையா? அவங்க தானே சொன்னாங்க. நீங்க எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பத்தி எல்லாம் பேசணும்னா பேசிக், அது சரி,
உங்க கட்சியில இருக்கிற பெண்ணையே அசிங்கப்படுத்துற அளவுக்கு உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க ஏன்னா இது வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு தானே நீங்க இதை சொன்னீங்க உங்க ஸ்பீச்ல, அதனால சொல்றேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணதெல்லாம் தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்புறம் நான் how can I expect anything better from you? திரு ஷோலிங்கர் ரவி ரொம்ப அழகா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. மெயினா என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைவருக்கு பயங்கிறது கிடையாது, கொரோனா டைம் அது, அந்த டைம்ல தலைவரை பார்க்க என்ன மாதிரி கூட்டம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கொரோனா ஏற்கனவே இட் வாஸ் இன் அ வெரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். அந்த மாதிரி நேரங்கள்ல பப்ளிக் மீட்டிங்ஸ் நடத்தி பிரச்சனைகள் தமிழக மக்களுக்கும் வரக்கூடாது, ஹெல்த் வைஸ் அவருக்கும் பல அந்த டைம்ல சில இஷ்யூஸ் இருந்ததுனால தான் தமிழக மக்களின் நலனை கருதி அவர் அரசியல்ல இருந்து விலகினார். அந்த டைம்ல நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ஐ எம் ரிலீவ்ட், ஐ எம் ஹாப்பி. அவர் எடுத்ததுதான் கரெக்ட் டிசிஷன். கரூர்ல பார்க்க வந்த 43 உயிர்களை கூட காப்பாத்த துப்பில்ல. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தலைவரை பத்தி பேசக்கூடாதுன்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ஷோலிங்கர் ரவி. ஏன்னா எல்லாம் நடந்து முடிஞ்சப்புறம் அந்த பழைய தூக்கி எதுக்கு என் மேல போடுறீங்க அப்படின்னு தான் திரு விஜய் அவர்கள் கேட்கிறாரே தவிர்த்து, நடந்தது அவரை பார்க்க வந்த கும்பல் தான். விஜய் அவர்களுக்கே இவ்வளவு கிரௌடு வருதுன்னா தலைவருக்கு எவ்வளவு கிரௌடு வரும்? இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அதான் உண்மை. ஏன்னா நீங்க என்னதான் ஒரு தியேட்டர் வெளில போய் தற்குறிங்களை வச்சு படம் சரியில்லை, படம் ஃபிளாப்னு சொல்ல வச்சாலும் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. உங்க படம் என்ன ஆச்சுங்க? இல்ல கேக்குறேன். நான் ஏன் இதெல்லாம் பேசுறேன்? நானா இதை இன்னி வரைக்கும் பேசினது இல்லை. ஆனா நீங்க பேச வைக்கிறீங்க. ஏன்னா நீங்க தேவையில்லாம திரு ரஜினிகாந்த் அவர்களை உங்களுடைய போராட்டத்துக்கு நடுவுல தேவையே இல்லாம அவர் டாபிக்கை இழுத்ததுனால நான் இங்க பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். That's it. End of the day, the people of Tamil Nadu are watching. நான் ஏன் இதை சொல்றேன்? ஏன்னா இது எல்லாமே எந்த அளவுக்கு ஃபேக் நரேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேக் டயலாக்ஸ், ஃபேக் பஞ்ச் லைன்ஸ், இதுதான் இப்ப வந்து தமிழ்நாட்டுல அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது கிடையாது. நிதர்சனமான உண்மை என்ன? தமிழ்நாட்டுல நிஜமாவே சட்ட ஒழுங்கு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா, இல்லிசிட் ஆல்கஹால் அப்படி புழங்குது. இதெல்லாம் தான் the real problems faced by the people of Tamil Nadu. நான் ஜஸ்ட் ஒரு 3-4 விஷயம் தான் சொல்லியிருக்கேன், லிஸ்ட் பெருசு. அதனால ஏப்ரல் வரும்போது உங்க ஓட்டை நீங்க எடப்பாடியார் தலைமையில இருக்கிற என்டிஏ அணிக்கு கண்டிப்பா அளிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் எப்போதும் சொல்றதுதான், எங்க அப்பன் திருப்பரங்குன்ற முருகன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.